அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழை மரம். என்னங்க வாழை மரம் தான் நடிகை பார்க்குறமே, என்னங்க புதுசாக சொல்ல போகிறீங்க? விஷயம் இருக்குதுங்க. வாழை இலை வாங்கினா இப்போ என்ன ஆகுது? ஒரு இலை 10 ரூபாங்க. ஒரு இலை 10 ரூபா, ஒரு இலை 5 ரூபா. ஒரு எமர்ஜென்சிக்கு போய் வாழை இலை வாங்கினா இந்த இலை 10 ரூபா. சரிங்களா? அந்த 10 ரூபா வாங்கிறதோட பெரிய விஷயம் இல்லை. கிருத்திகை, அமாவாசை அந்த முக்கியமான நாளில் கடையில் இலை கிடைக்காது. அப்போது ஒரு அரைகுறை மனசோட இந்த கம்ப்யூட்டர் இலை பிளாஸ்டிக்கை வாங்கி நம்ம படைக்கணுமே அப்படின்னு சங்கடப்படுற இல்லத்தரசிகளுக்கு அருமையான யோசனை வச்சுருக்கேன். வாங்க இதை பாருங்கள். இந்தமாரி பிவிசி ட்ரம்மு, அதாவது பழைசு உங்கள் வீட்டில் ஓட்டையாகி போச்சா, ரெண்டாக கட் பண்ணிங்க. ரெண்டாக கட் பண்ணி வீட்டில் நீங்கள் பெருகிற குப்பை கூலம் எல்லாத்தையும் வாரி இதில் போடுங்க. அதேமாதிரி தினமும் காய்கறி கழிவு குப்பையில் போடாதீங்க. எல்லாத்தையும் ட்ரம்மில் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு அரை ட்ரம்மு சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எவ்வளோ சேர்ந்தாலும் நீங்கள் கொட்டிக்கிட்டே வாங்க. அரை ட்ரம் சேர்ந்த உடனே ஒரு ட்ரம்முக்கு இந்த மாதிரி ஒரு வாழைக்கன்று வைங்க. எல்லாமே இதை பாருங்கள், இந்த வீட்டில் சேர்த்த குப்பை கழிவு தான். நம்ம வீட்டில் அந்த மண்ணெல்லாம் நிறைய சேரும், தேவையில்லாத குப்பைங்க வரும், அந்த காய்கறி கழிவு நிறைய வரும். அதேமாதிரி மீன் ஆஞ்சி தலையெல்லாம் போட்டு விட்ருங்க. நல்லா அது எரு, வேறு எருவே வேணாம். மீன் ஆஞ்ச தலையை சுத்தமாக தண்ணி இருத்துட்டு அப்படியே தூக்கி இதில் போட்டு விடுங்க. அது பாட்டுன்னு மேலே மக்கிக்கிட்டே வரும். வந்ததுன்னா ஒரு பாதி ஸ்டேஜ் வரும்போது மீதி அந்த வாழைக்கண்ணை வச்சு விட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொட்டிக்கிட்டே வரலாம். அதாவது தண்ணி ஊற்றுற இடம் மட்டும் விட்டுட்டு அதை கொட்டிக்கிட்டே வரலாம். பாருங்கள், ஒரு பேரல், 2 பேரல், 3வது பேரல். இது பெரிய பேரல் பாருங்க, இது பெரிய பேரல். இந்த பேரல் ஃபுல்லாகவும் அந்தமாதிரி தான் வீடு பெருக்கணும். மொத்த மண், கழிவு, குப்பை, கூலம் எல்லாத்தையும் வாரி போட்டு இதுலேயே ஒரு வாழைக்கன்று வச்சுட்டோம். இப்போ என்ன விஷயம்னா, டக்குன்னு நம்ம வாழை இலை வேணும். வாரமாக 5 இலை அறக்கிறோமா, சந்தோஷமாக சாமி கும்பிட்றோமா, அது ஒரு மன திருப்தி இல்லைங்களா? அதை விட்டு போட்டு அந்த இலைக்கோசம் கடைக்கு ஓடணும். திடீர்னு கடையில் கிடைக்குதோ கிடைக்கலையோ அது 2 ஃபீலிங். சரிங்களா? அந்த ஃபீலிங்கெல்லாம் வேணாங்க. இனிமேல்ட்டு அருமையாக நம்ம வீட்டிலே வாழை இலை கட் பண்ணி இறைவனுக்கு படைப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் பசுமை பஞ்சாயத்து.